ஒரு 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 போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு சைபர் கிரைமில் இருக்கிற ஒரு போலீஸ் என்ன பண்ணுவாங்க, அதான் அந்த ஃபாரன்சிக்ஸ் பீப்புள் பண்ணுவாங்க. ஒரு நெட்வொர்க் இருக்குன்னா அந்த நெட்வொர்க்கில் என்னெல்லாம் பிரச்சனை இருக்குது, த்ரெட் இருக்குது. ஏன்னா வந்து நார்மலாக இருக்க டேட்டாவை எடுத்துலாம், மால்வேரால் இன்ஃபெக்ட் ஆகிருக்குன்னு வச்சுக்கலாம், அதை எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா. டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸ் அண்ட் சைபர் ஃபாரன்சிக்ஸுங்க. அதாவது எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து சைபர் செக்யூரிட்டின்னு ஒரு ஃபீல்டு வந்து பயங்கர ஃபேமஸான ஒரு ஃபீல்டுங்க. எல்லாருமே அதை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்காங்க. யாருக்கும் தெரியாத ஒரு ஃபீல்டு இருக்குங்க, அதுதான் நம்முடைய டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சைபர் செக்யூரிட்டினா என்ன சார்னா, ஒரு தப்பான விஷயங்கள், ஒரு திருடு, ஏதோ ஒரு தப்பான ஒரு விஷயம் வந்து அதை நடக்காமல் தடுக்கிறவன் தான் அந்த ப்ரிவென்ஷன் பர்சன். நடந்துடுச்சு அப்படின்னா வந்து அது எப்படி நடந்துச்சு, எதனால் நடந்துச்சு, எந்த வழியாக உள்ள நுழைஞ்சாங்க, என்ன பண்ணாங்கன்னு அந்த தடயவியல் அப்படின்னு சொல்லுவாங்க. தடயவியல் அதை பண்ணுறவன் தான் வந்து அந்த ஃபாரன்சிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ சைபர் ஃபாரன்சிக்ஸ் சொல்லுவாங்க. டிஜிட்டலில் நடக்கிறதோட இது டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸ் சொல்லுவாங்க. நாம் இன்றைக்கி பார்க்குறது டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸ் தான் என்ன, ஸோ அதனுடைய வகைகள் என்ன அப்படின்னு பார்த்தா டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோங்க. ஸோ நாம் டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸ் இது ரெண்டுத்துக்கான வித்தியாசங்கள் இதுதாங்க. ப்ரொடெக்ஷன், பாதுகாக்கணும் சைபர் செக்யூரிட்டிங்க. அதே வந்து இன்வெஸ்டிகேஷன், இது எப்படி நடந்துச்சு, எப்படி நடக்காமல் தடுக்கிறது, ஃபியூச்சர் எப்படி பண்ணுறது தான் வந்து அந்த டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட்டுங்க. ஓகேவா. ஸோ டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸ் தான் வந்து நான் சொன்ன மாதிரி வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி அதுலேருந்து ஏதோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறது தான் வந்து நம்முடைய டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸ் சைபர் ஃபாரன்சிக்ஸ் சொல்லுவாங்க. அதாவது ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நெட்வொர்க் இருக்குன்னு வச்சுக்கலாம், அந்த நெட்வொர்க்கில் வந்து எப்படி இந்த ஃபாரன்சிக்ஸ் வந்து இம்ப்ரூவிங் த நெட்வொர்க் செக்யூரிட்டி, நெட்வொர்க்கில் எப்படிலாம் செக்யூரிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுங்க, என்னெல்லாம் த்ரெட் வர வாய்ப்பு இருக்குது, என்னெல்லாம் ரிஸ்க்கை வந்து நம்ம எப்படி ரிஸ்க்கை நம்ம ரெடியூஸ் பண்ண போகிறோம், இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் ஒரு டொமைனுக்கு தகுந்த மாதிரி மொபைல்னால் அதுக்கு வந்து ஃபாரன்சிக்ஸ் இருப்பான், டேட்டா பேஸ்னா அதுக்கு ஒரு ஃபாரன்சிக்ஸ் இருப்பான், வெப்சைட்னா அதுக்கு ஒரு ஃபாரன்சிக்ஸ் இருப்பான், நெட்வொர்க்னா ஒருத்தன் இருப்பான். ஸோ இந்த ஃபாரன்சிக்ஸ் ஏரியாவை வந்து கண்டிப்பாக வந்து ஒவ்வொருத்தருமே படிக்கணுங்க. இந்த ஃபாரன்சிக்ஸில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் இருக்குது, அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸை வந்து பிளான் பண்ணி என்னெல்லாம் வந்து அது தேவைன்னு ரெக்கார்ட் பண்ணிங்க, என்னெல்லாம் பாசிபிலிட்டி ஆஃப் அட்டாக்கிங் நடக்கும், என்னெல்லாம் பாசிபிலிட்டி இருக்குதுன்னு ட்ரையாச் பண்ணி ப்ரெடிக்ட் பண்ணி ஃபியூச்சரை வந்து அதில் நோட்டிஃபிகேஷன் என்ன கொடுக்குறதுன்னு நிறைய ப்ராசஸ் இருக்குங்க. இந்த ப்ராசஸை ஒவ்வொன்றா பிரித்து மேய போகிறோங்க இப்போ நம்ம. ஓகேவா. ஸோ சைபர் செக்யூரிட்டி, சைபர் ஃபாரன்சிக்ஸாக செக்யூரிட்டியாக இருக்கணும். நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்டால் முதல்ல நம்ம பண்ண வேண்டியது, சார் அதுக்கு என்ன சார் படிக்கணும்னா, என்னெல்லாம் படிக்கணும் முதல்ல தெரிஞ்சுக்கோ, அப்புறம் படிக்கிறத பற்றி யோசிக்கலாம். ஓகேவா. ஸோ இதுதான் அந்த லிங்க்குங்க. இந்த லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் கமெண்ட் கொடுத்துருப்பேன். முதல்ல அதை படிங்க, தெரிஞ்சுக்கங்க, அதுக்கப்புறம் நம்ம படிக்கிறத பற்றி யோசிக்கலாம். ஒருவேளை நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்டால் கண்டிப்பாக நீங்கள் எப்போ வேணால் காண்டாக்ட் பண்ணலாங்க. என்னுடைய டீட்டெயில்ஸுங்க, என்னோட மெயில் ஐடி எல்லாமே கொடுத்துருக்கேங்க, ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் அண்ட் வாட்ஸ்அப் நம்பர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேங்க. அப்படி இல்லையா சென்னையில் மதுரையில் மட்டும் தான் என்னோட ஆஃபீஸ் இருக்குது, ஒரு சாக்லேட் எடுத்துகிட்டு வாங்க, ஜாலியாக சாப்பிட்டு பேசலாங்க. ஓகேவா. இல்லை உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் அதை எடுத்துகிட்டு வாங்க, சாப்பிட்லாங்க. அண்ட் இது என்னோட இன்ஸ்டா அக்கௌண்ட்டுங்க. இந்த அக்கௌண்ட் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க உங்கள் மொபைல் நம்பர்லாம் போட்டு. ஒருவேளை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், நீங்கள் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஒரு சப்போர்ட் என்னதுங்க, தயவு செஞ்சு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் எடுத்துங்க. ஏன்னா வந்து டெய்லி ரெகுலராக நாங்கள் டெக்னாலஜி வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஓகேவா. சைபர் ஃபாரன்சிக்ஸ் டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுவோன்னா வந்து இன்வெஸ்டிகேஷன். சார் என்ன நம்ம அந்த என்ன இன்வெஸ்டிகேட் ஒரு 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 போலீஸ் டிபார்ட்மெண்ட், ஒரு சைபர் கிரைமில் இருக்கிற ஒரு போலீஸ் என்ன பண்ணுவாங்க, அதுதான் அந்த ஃபாரன்சிக்ஸ் பீப்புள் பண்ணுவாங்க. ஓகேவா. முதல்ல இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து என்னெல்லாம் எவிடன்ஸ் எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு அந்த எவிடன்ஸை அவங்க கலெக்ட் பண்ணணும். அது வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். எதெல்லாம் நிறைய எவிடன்ஸ் இருக்குப்பா, எது தேவை அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணுவாங்க. அந்த எவிடன்ஸ் எல்லாத்தையுமே வந்து முதல்ல கலெக்ட் பண்ணுவாங்க. இந்த எவிடன்ஸ்லாம் கலெக்ட் பண்ண பின்னாடி வந்து அந்த எவிடன்ஸை வந்து பாதுகாப்பாக வைக்கணும். ஏன்னா எவிடன்ஸ் அழிச்சிடுவாங்கல்ல, அதை நீ பாதுகாப்பாக வைக்கிறதா அடுத்து முக்கியமாக பண்ணுவாங்க. அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அதுலேருந்து இன்ஃபர்மேஷனை எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. ஓகேவா. இந்த அரசியல்வாதி வீட்டில் இருந்து இந்த மாதிரி ஒரு ஹார்ட் டிஸ்க் எடுத்திருக்கோம், டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்திருக்கோன்ற எவிடன்ஸை எடுத்து ப்ரிசர்வ் பண்ணி அதை வந்து அனலைஸ் பண்ணி அதுலேருந்து தே வில் ஃபைண்ட் சம்திங் விச் இஸ் ரெலவென்ட் டு த ரிப்போர்ட். அதை வச்சு ரிப்போர்ட்டை ஜென்ரேட் பண்ணுவாங்க. இதுதான் இந்த 6 ஸ்டெப் ப்ராசஸுங்க நம்மால் பண்ணுறதுங்க. சைபர் ஃபாரன்சிக்ஸ் டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸ் பண்ணுற ஒரு முக்கியமான ஏரியாஸுங்க. ஓகேவா. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா வந்து வெவ்வேறு வகைகளாக பிரிப்பாங்க இந்த டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸுங்க. டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் ஃபாரன்சிக்ஸுங்க. ஒரு நெட்வொர்க் இருக்குன்னா அந்த நெட்வொர்க்கில் என்னெல்லாம் பிரச்சனை இருக்குது, த்ரெட் இருக்குது, அந்த த்ரெட்டை எப்படி அவாய்ட் பண்ணுறது, அதுக்கு என்னெல்லாம் வந்து ரிஸ்க்கை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத பற்றிலாம் படித்து அதை ரிசர்ச் பண்ணி அதில் ஒர்க் பண்ணுறவங்க தான் இந்த நெட்வொர்க் ஃபாரன்சிக்ஸ் பர்சனுங்க. ஸோ ரெண்டாவதாக இருக்கிற ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஃபீல்ட் தான் மொபைல் ஃபாரன்சிக்ஸ். மொபைல் இல்லாதவங்க யாருமே கிடையாதுங்க. ஸோ மொபைலில் வந்து ஸ்கேன் பண்ணி பாஸ்வேர்டு இல்லாமல் அன்லாக் பண்ணுறதுங்க, அதில் இருக்கிற டேட்டாவெலாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுங்க, என்கிரிப்ட் ஆச்சுன்னா அது எப்படி எடுக்கிறது, வாட்ஸ்அப்லேருந்து ஃபைல்ஸ்லாம் டேட்டாவெலாம் எப்படி எடுக்கிறது, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் பண்ணுறது தான்
இந்த மொபைல் ஃபாரன்சிக்ஸ் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஃபீல்டுங்க. அடுத்து மால்வேர் ஃபாரன்சிக்ஸ் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஃபீல்டுங்க. ஏன்னா வந்து நார்மலாக இருக்க டேட்டாவை எடுத்துலாம், மால்வேரால் இன்ஃபெக்ட் ஆகிருக்குன்னு வச்சுக்கலாம், அதை எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? அந்த மாதிரி வந்து மால்வேரில் அஃபெக்ட் ஆகி ஹார்ட்வேர் ஃபெயிலாக இருக்கலாங்க, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கலாங்க. அந்த மாதிரி ஒரு சிஸ்டமை கிராஷ் ஆன சிஸ்டமை எடுக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க. அந்த மாதிரி எடுக்கிறது மால்வேர் ஃபாரன்சிக்ஸுங்க. டேட்டா பேஸுங்க, டேட்டா பேஸ்லேருந்து டேட்டாவை எடுக்கிறது அடுத்த ஒரு பிக்கஸ்ட் சேலஞ்சாக இருக்குங்க. ஏன்னா டேட்டா பேஸை என்கிரிப்ட் பண்ணியிருப்பாங்க, இல்லை எந்த டேபிளில் எந்த டேட்டா இருக்குது அதெல்லாம் கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டங்க. இதெல்லாமே பண்ண டேட்டா பேஸ் ஃபாரன்சிக்ஸுங்க. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஃபாரன்சிக்ஸுங்க. கம்ப்யூட்டர் ஃபாரன்சிக்ஸ் நார்மலாக ஒரு கம்ப்யூட்டர் இருக்கும், சில கம்ப்யூட்டர்ஸ் என்கிரிப்ட் ஆகிருக்குங்க, சில கம்ப்யூட்டர் பாஸ்வேர்டு வச்சு ஹைட் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் தாண்டி கம்ப்யூட்டரை உடச்சிட்டு உள்ளே போக வேண்டியது கம்ப்யூட்டர் ஃபாரன்சிக்ஸ். இந்த மாதிரி 5 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபாரன்சிக்ஸ் இருக்குங்க. அந்த 5 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் தான் வந்து நான் உங்களுக்கு லிஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஃபீல்டெல்லாம் வந்து லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு சேலஞ்சிங் ஃபீல்டுங்க. இந்த மாதிரி ஃபீல்டை எடுத்து நீங்கள் படித்து உங்கள் ப்ரொஃபைலை பில்ட் பண்ணிங்கன்னா, ஒருவேளை கடவுள் ப்ளஸ் பண்ணி இந்த ஃபீல்டுக்குள்ள நுழைஞ்சிட்டுனா உங்கள் லைஃபே வேறுங்க. கண்டிப்பாக வந்து யாருக்கும் தெரியாத இந்த ஃபீல்டெலாம் வந்து சூஸ் பண்ணி படிங்க, ப்ரொஃபைலை பில்ட் பண்ணிங்க. சார் சைபர் செக்யூரிட்டி பற்றி நிறைய நான் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் சார். நான் இந்த லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் நான் கொடுத்துருக்கேங்க, போய் பாருங்கள், கற்றுக்குங்க, உங்களுக்கு என்ன உதவினா கேளுங்க, ஓகேவா? ஸோ நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நிறைய கோர்சஸ் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம். இது எல்லாமே நான் கண்டக்ட் பண்ணுற கோர்சஸ். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ ஜாயின் பண்ணி படிங்க, என்ன நேரில் வந்து பாருங்கள், நான் ஹெல்ப் பண்ணுறேங்க. இப்போ நீங்கள் பண்ணக்கூடிய ஒரே ஒரு இது என்னங்க, நல்லதை பகிர்வோம், நல்ல சமுதாயத்தை உருவாக்கும், நாம் வீழ்ந்தாலும் நம் இடம் வாழட்டுங்க. வாழ்க தமிழ். திஸ் இஸ் வெங்கட் விக்கி டெக்கி அண்ட் காஷின் ஃபோட்டோங்க. இது வந்து என்னுடைய வாட்ஸ்அப் சேனலுங்க. இதை ப்ரௌசரில் போய் அடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என் சேனல் ஓப்பன் ஆகும், அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். டெய்லி டெக்னாலஜிக்கல் கண்டென்ட் போட்டுக்கிட்டே இருப்பேங்க. இதெல்லாமே என்னோட இன்ஸ்டாக்குள்ளே நீங்கள் எப்போ வேணும் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உதவி பண்ண தயாரிக்கேன். நன்றி, வணக்கம்.